தசாவதார மூவியில் வந்திருக்க 10 கேரக்டர்ஸும் விஷ்ணுவோட 10 அவதாரங்களாக தான் ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. விஷ்ணுவோட 10 அவதாரங்களில் முதல் அவதாரம் மத்ஸ்ய அவதாரம். பூமிக்கு தண்ணீரால் பேரழிவு வந்தப்போ மத்ஸ்ய அவதாரம் எடுத்த விஷ்ணு கெட்டவங்களை அழித்து குறிப்பிட்ட நல்லவங்களை மட்டும் காப்பாற்றினார்னு புராணங்களில் போட்டிருக்கு. தசாவதார மூவியில் மத்ஸ்ய அவதாரமாக ரங்கராஜன் நம்பியை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. விஷ்ணுவோட முதல் அவதாரமாக இவரை காட்டுறதுனால ரங்கராஜன் நம்பி ஓப்பனிங் கேரக்டராக வந்திருப்பார். மத்ஸ்ய அவதாரம் நீரை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால ரங்கராஜன் நம்பியோட உடம்பை பெருமாளுடைய சிலையோடு சேர்த்து கடலுக்குள்ளே போட்டிருப்பாங்க. புராணங்களில் இருக்க மாதிரி விஷ்ணு எப்படி கெட்டவங்களை அழித்து குறிப்பிட்ட நல்லவங்களை காப்பாற்றினாரோ படத்துலையுமே ரங்கராஜன் நம்பி ஒரு சுனாமியாக வந்து கெட்டவங்களை அழித்து குறிப்பிட்ட நல்லவங்களை காப்பாற்றியிருப்பார். இப்படி ஒரு கிரேட் ஃப்ளட்டை பற்றி கிறிஸ்டியானிட்டி, இந்துயிசம் அண்ட் குரானில் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை மூவிலையும் வேறு ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பாங்க. அப்கமிங் வீடியோஸில் எந்தெந்த கேரக்டர் எந்தெந்த அவதாரமாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கன்றதையும் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தசாவதாரமும் பார்க்கலாம். இந்த மாதிரி அன்னோன் ஃபேக்ட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா பற்றி தெரிஞ்சுக்க நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த லைக்கையும் தட்டி விட்டால் எங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும்.